முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எதை பற்றியும் யோசிக்காம இந்த முருகனின் கையில் இருக்கும் மலரை தொட்டு விட்டாய்தானே. இந்த மலரை போலவே நீ முகமலர்ந்து சந்தோஷப்பட்டு சிரித்து மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் உனக்கான நல்ல வாக்கை கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த மலரை தொட்ட நொடி முதலே உன் வாழ்க்கை அதிர்ஷ்ட வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்த அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இனிமேலும் நீ துன்பப்படவோ துயரப்படவோ துக்கப்படவோ தோல்வியை அனுபவிக்கவோ விட்டு வைக்க மாட்டேன். எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் உன் அப்பன் முருகன் உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்றேன். நீ என் மேலே அன்பு வச்சு இப்போ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பக்தியோடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் துன்பப்படுறியேன் மனசில் யோசிக்கிறத எனக்கு நல்லா புரியுது. அன்பு வைத்து பக்தி வைத்தும் நிம்மதியை இழந்து தவிக்கிறேன் நினச்சிக்கிட்டு இருக்க உன் நினைப்பை மாற்றி இந்த அன்பும் பக்தியும் தான் உன் வாழ்க்கையை அழகாக்க போகுதுன்றத உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என் செல்வமே. என் அருளால் நிச்சயம் நீ எப்போதும் நல்லாவே இருப்ப. எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இப்போது உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, துக்கமாக இருக்குது, துயரமாக இருக்குன்னு நீ யோசிக்க வேண்டாம். அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு சுமையையும் பாரத்தையும் சுமந்து நீ தனியாகவே வருத்தப்பட்டுக்கிட்டு கண்ணீரை யாருக்கும் காட்டாமல் அழுதுகிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் என் செல்வமே. உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி எந்த விதத்திலும் நீ எதுக்காகவும் கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட நீ இரு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற கவலைகளை தூக்கி போடு. இப்போது நீ அனுபவிக்கிற துன்பங்கள் எதுவும் நிரந்தரம் கிடையாது என் செல்வமே. கண்டிப்பாக எல்லாமே கடந்து போக தான் போகுது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்ய பழகு. அதே போல் உன்னை மதிக்கிறவங்களை நீயும் மரியாதையோடு நடத்த பழகு. அதன் மூலமாக உன் வாழ்க்கை வசந்தகால வாழ்க்கையாக மாறும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு யாராவது சந்தோஷமாக உல்லாசமாக வாடலான்னு நினச்சாங்கன்னா அதை நான் நடத்த விடமாட்டேன் என் செல்வமே. உனக்கு கெடுதல் செஞ்ச மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்படும்படி அது அவர்கள் தலைமுறையையும் பாதிக்கும்படி அதற்கான தண்டனை கிடைச்சே தீரும். இது உனக்குன்னு இல்லை, நல்ல மனிதர்கள் யாருக்கு யார் ஒருவர் கெட்டவர் தீங்கு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் அதை ஒருபோதும் இந்த முருகன் மன்னிக்க மாட்டேன் என் செல்வமே. நீ மனசில் என்ன யோசிக்கிற, எதுக்காக வருத்தப்படுற, எதை நினச்சி கோவப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். எந்த விதத்திலும் உன்னுடைய இந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. முதல்ல இந்த வருத்தம், பயம், கோபம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ தைரியமாக எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூட மன வலிமையை உனக்குள்ள வச்சுக்கோ. தேவையில்லாத மனிதர்கள் மீது பாசம் காட்டி உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாத அளவுக்கு, உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாத அளவுக்கு தெளிவை நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்வமே. யார் உன் கூடவே இருப்பாங்க, யார் உன்னை தேவைக்கு பயன்படுத்துவாங்கன்றதையெல்லாம் உன் கண்ணுக்கு முன்பாக நான் வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். கெட்ட எண்ணம் கொண்டவர்களை நீ தேடி அலைய வேண்டாம். அவங்க தானாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நிம்மதியை தேர்ந்தெடுத்தினா, சந்தோஷமாக மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழணும்னு நினச்சினா உனக்கு பாதுகாவலனாக நான் உன் முன்னால் வந்து நிற்பேன். உன் நல்ல மனசுக்காகவே உனக்கு துணையாக நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே. உன் ஆரோக்கியம் நிச்சயம் மேம்படும். உடலும் மனசும் வலிமை பெறும் விதமாக உன் பொருளாதார நிலையை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி அமைதியும் பொறுமையும் மகிழ்ச்சியும் பெற்று நீ நல்லபடியாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்துக்கும்
நான் கைமேல் பலனை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. என்னை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வச்சினா நான் உன்னை நோக்கி வேகமாக வந்து உனக்கானதை கொடுப்பேன் என் செல்வமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் என் அருளால் உன் வாழ்க்கை ஜொலிக்க போகுது. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு நீ இருக்க பழகு. எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு பெரிய பலமாக இருக்கும். எல்லா விதத்திலும் நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு கட்டத்தில் நீயே சோர்ந்து போய் முயற்சிகளை கைவிட்டுட்டாலும் இந்த முருகன் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே. உன் தோல்வியை எல்லாம் வெற்றியாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் போகிறேன். அடுத்தடுத்து புது புது வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுத்து வாழ்க்கையில் புத்துணர்ச்சியோட புது வெற்றியை பெரும்படியும் செய்ய போகிறேன். ஒரு மனுஷனுக்கு வயசாகிறதும் கஷ்டங்கள் வருவதும் சூழ்நிலையும் தடையே கிடையாது. நீ மன தைரியத்தோட உறுதியோடு இருந்தீனா எல்லாத்தையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்வமே. நீ வெற்றி பெறதுக்கான வழிகளையும் இந்த முருகன் நிச்சயம் உனக்கு காட்டுவேன். உன் உழைப்பு ஒருபோதும் வீணாக போகாது. நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா நல்லதையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன். அடுத்தவங்க உனக்கு ஒரு தீமை செய்யும் போதும் அடுத்தவங்க உனக்கு ஒரு கெடுதலோ கஷ்டத்தையோ செய்யும் போதும் மனசு உடைஞ்சு அங்கேயே நின்றுடாதே. உன் மனசு சோர்வாக இருக்கும் போதும் சோகமாக இருக்கும் போதும் கஷ்டத்தோடும் பாரத்தோடும் இருக்கும் போதெல்லாம் என்ன மனசில் நினச்சிக்கிட்டினா உடனே உன் துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுக்க ஓடோடி வருவேன். கடவுள் உனக்கு தண்டனையே கொடுக்கலேனாலும் காலம் அதற்கான தண்டனையை கொடுக்கும்ன்றதை உன்னுடைய எதிரிகளை நோக்கி சொல்லிவிடு. காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கும் கெடுதல் செஞ்சவங்களுக்கும் உரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன். நீயாகவே மனசில் அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு சுமைகளை ஏற்றி கொண்டு புலம்ப வேண்டாமேன் செல்வமே. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை நிச்சயம் கிடைச்சே தீரும். உன் கர்ம வினைகளை எல்லாம் கழித்து உனக்கான நல்லதை செய்ய தான் போகிறேன். நீ எப்போதும் உன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு உன் பாதையை நேர்மையோடு தொடர தயாராகு. அமைதியாக நீ இருந்தாலே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். துன்பத்தில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இனிமேலும் எல்லாரையும் நம்பி எல்லார் மீதும் அன்பு வச்சு பாசம் வச்சு ஏமாந்து போகும் ஏமாளியாக இருக்காதே என் செல்வமே. யாரை எங்கே வைக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு மட்டும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. நீ யார் மாதிரியும் ஆகணும்னு நினைக்காத. உன்னை பார்த்து 4 பேர் உன்னை போல வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு நீ வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை தொட்டு மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க தயாராகு. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினச்சி அடுத்தவங்களுக்காக ஓடுறத முதல்ல நிறுத்து. உன் வாழ்க்கை இன்னும் முன்னேறும்படியும் நீ முன்னேற்றம் அடைஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் உனக்கான முயற்சிகளில் கவனம் செலுத்து. ஏன்னா அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதை விட உன் மனசுக்கு திருப்தி கிடைக்கும் விதமாக உனக்கான செயல்களை செஞ்சு நீ முன்னேற்றம் அடையும் போது தானாகவே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிருவ. உன் வலியையும் வேதனையும் போக்கி நீ சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமுமா உன் வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போகிறேன். எதையும் யோசிச்சு கவலைப்பட்டு நீயாகவே வருத்தத்தோடு வாழ வேண்டாம். எல்லா விஷயங்களையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ தொட்டது எல்லாம் தோல்வியில் முடிஞ்சாலும் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து நடந்தினா நீ விட்டதெல்லாம் மீண்டும் புதிய வடிவத்தில் உனக்கே வந்து சேரும்படி நான் செய்வேன். சாதிக்கணுன்ற எண்ணத்தோட வைராக்கியத்தோடு இருக்கும் உனக்கு நீ ஜெயிக்கிறதுக்கான பாதைகளை நானே போட்டு தர்றேன். எப்போதும் என் மேலே இருக்க நம்பிக்கையை மட்டும் உறுதியானதா ஆணித்தரமானதா மிக பெரியதா வச்சுக்கோ. மழை பெய்யும் போது கொஞ்ச நேரத்துக்கு தான் மேகங்கள் சூரியனை மறைச்சு நின்றுகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மேகங்கள் விலகி இந்த சூரியனுக்கு வழிவிட்டு இந்த உலகமே வெளிச்சமுடையதாக மாறத்தானே செய்யும். அதே போலதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். உன்னை மறைச்சிக்கிட்டு இருக்க துன்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் அனைத்தும் வழிவிட்டு விலகி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நீயும் நம்பிக்கையோடு முயற்சிகளை நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இரு. உன் உழைப்புக்கும் பொறுமைக்கும் சேர்த்து
உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் உருவாக்கி கொடுப்பேன் என் செல்வமே. அழகாய் மலர்ந்து சிரிக்கும் மலர் போலவே என் கையில் இருக்கும் இந்த மலரை விட அழகாகவே நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான தேவையான அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் மனசில் இருக்க சுமைகளையும் கவலைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் பாரங்களையும் என் பாதத்தில் வச்சிரு. நானே உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் பேசும் வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். நீ செய்யும் செயல்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக நான் நடத்தி தர்றேன். இந்த பிரபஞ்சமும் நானும் உனக்கு துணையாக இருக்கோன்ற நம்பிக்கையோடு முன்னேறிப்போ. நல்லது எல்லாம் நல்லபடியாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே. நீண்ட காலமாக நீ சுமையாக நினச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய பிரச்சனைகளையும் பாரங்களையும் இந்த முருகன் நான் இறக்கி வைக்க போகிறேன். எல்லா பண நெருக்கடிகளையும் மன கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு மெல்ல மெல்ல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பண ஓட்டம் சீராகும் வழிகளை திறக்க போகிறேன். தடைப்பட்ட பண வரவுகள் மெதுவாக சீராக சரியாகி எல்லா விஷயங்களையும் உனக்கு மாற்றமும் முன்னேற்றமும் வந்து சேர்ந்துரும் என் செல்வமே. உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பமான சிந்தனைகளுக்கெல்லாம் நான் தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும்படி செய்ய போகிறேன். நீயே சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்தது போல உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் உழைப்புக்கேற்ற நிலையான வருமானத்திற்கான பாதையும் இந்த முருகன் அமைச்சு தரப்போகிறேன். இனி எல்லாமே நீ நினைச்சது போலவே நடக்க போகுது.